போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 பஸ்ட் பேக்கும் 2 மெட்டல் பேக்கும். அதாவது பொதுவாகவே உங்களுக்கு பேப்லேயில் மொத்தம் 3 ஜென் இருக்குன்னு தெரியும். ஃபஸ்ட்டு ஜென்னில் பிளாஸ்டிக், செகண்ட் ஜென்னில் மெட்டல், தேர்ட் ஜென் அப்புறம் பஸ்ட் பேப் வச்சுருக்கோம். அதில் வந்து இப்போ நம்ம மெட்டலுக்கும் பஸ்ட்டுக்கும் போட்டிக்க போகிறோம் எது பெஸ்ட்டுன்னு. அதுலேயும் 2 மெட்டல் பே 2 பஸ்ட் பே. 2 பஸ்ட் பே என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்போ ஸ்ப்ரிகன் அப்புறம் ரெய்ட் லூயினார். அப்புறம் 2 மெட்டல் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகிட்டேரியோ ஃபேண்டம் ஒரையன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வந்து நம்ம டர்போ பேல டர்போ ஸ்ப்ரைசன் யூஸ் பண்ண போகிறோம். மெட்டல் பேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் ஒரையன் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் பேட்டில் பண்ணலாம். 3 2 1 எத்திடி ஐயோ லான்ச்சிங் மிஸ்டேக் கைஸ். வாங்க திருப்பி பேட்டில் பண்ணுவோம். 3 2 1 எத்திடி ரெண்டுமே நல்லா லான்ச் ஆயிருக்கு. ஸ்ப்ரைசன் டர்போ விப். இந்த பேட்டில் வந்து சேர்க்காது, ஏன்னா நம்ம இதை வந்து ஒரு டேப் டீம் மாதிரி கொண்டு போக போகிறோம். அடுத்த பேட்டில் இருந்து அந்த இதை பார்ப்போம். இந்த பேட்டில் வேணாம். ஸோ இந்த இப்போ வந்து டேக் டீம் 2 பெஸ்ட்டு பேயும் 2 மெட்டல் பேயும் டக்குன்னு இறங்கிறோம். ஃபஸ்ட்டு லான்ச் ஆக போகிறது ஓகே 3 2 1 எத்திடி 3 2 1 எத்திடி எல்லாத்தையுமே பறக்க விட்டுருச்சு. அது ஒரு கட்டத்தில் ஸ்பைசரையுமே பறக்க விட்டுருக்கோம். லூயினார் தான் 3ஐயுமே தீர்த்து ஸ்பைசரையும் சேர்த்து செகண்ட் டேக் பேட்டில் பண்ணலாம். 3 2 1 தேடி ஸ்டாலியடி 3 2 1 தேடி. இப்போ ஃபேண்டம் ஒரையன் மட்டும் தான் மெட்டலில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் லூயினார் இருக்கு. லூயினார் பவர்ஃபுல் அட்டாக் பண்ணுச்சுன்னா ஃபேண்டம் ஒரையன் எனக்கு பறந்துடும் வெளியே. ரெண்டுமே தள்ள மாட்டுது, ஆனால் ரைடு ரொம்ப தள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. ஓ மை காட், லூயினார் ஸ்டாமினா கம்மிங்கிறனால அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ மெட்டல் ஜென் 1 பாயிண்ட் எடுத்துருச்சு, பஸ்ட் ஜென் 1 பாயிண்டில் இருக்குது. 3 பாயிண்ட் எடுக்கணும். அதில் 3 2 டர்போ பிளேட்ஸ் 1 தேடி ஸ்டாலியடி. நாட்டிங் மிஸ்டேக். ஸ்ப்ரிகன் அட்டாக் மோட்ல பறக்குது ரொம்ப. 3 2 1 தேடி ஸ்டாலியடி. 3 2 1 தேடி ஓ இப்போ ரைடு நிறைய பவர்ஃபுல்லான அட்டாக் கொடுத்து இப்போ ரைடு மட்டும்தான் உள்ள இருக்கு. லூயின் த பவர் ஆஃப் லூயினார். பவர் ஆஃப் லூயினார் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போயும் லூயினாரோட பவர் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஜென் தான் இப்போ 2 பாயிண்ட் எடுத்திருக்கு. மெட்டல் ஜென் தான் பவர்னு நினச்சிருப்பீங்க பஸ்ட் ஜென்னோட. ஆனால் ரைட் லூயினாரோட ஆட்டத்தால் பஸ்ட் ஜென்னுக்கு ஈடு கொடுக்க முடியல மெட்டல் ஜென்னால். 3 2 1 தேடி 3 ஒரு கைஸ் ஸ்டாமினா மோட் பார்க்கலாம். இந்த டிப்பு நினைக்கிறேன். இது அட்டாக்கோ இல்லை. நம்ம டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் 3 2 1 தேடி 3 2 1 தேடி ஓ இப்போ மெட்டல் பே மெட்டல் பேலேருந்து ஒரு வெளியே பறந்து போயிடுச்சு. சாகிட்டேரியோ ஸ்ப்ரிகன் அங்க இருக்கு. ஆனா லூயினார் ஸ்டாமினா இல்ல. நோ லூயினார் இப்போ ஈக்குவலாக 2 டீம் இருக்காங்க. இதுல ஜெயிக்கிறவங்க தான் பெஸ்ட்.
2 1 நெத்தியடி சல்லடி 3 2 1 நெத்தியடி மூணு பேர் நங்க அடிச்சு பறக்க விட்டுருச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் மேல 3 பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சிருக்கு. அடுத்த வீடியோல பிளாஸ்டிக் ஜெனுக்கும் பஸ்ட் ஜெனுக்கும் ஒரு போட்டி வைக்கலாம். அப்போனா இந்த ரெண்டு டீமும் சேர்ந்தது ஒரு நல்ல டேக் தான். அதுவும் இதில் லூயினார் தான் ரொம்ப மெயின் பிக்சர். 3 பேரையும் டக்கு டக்குன்னு அடித்து பறக்க விட்டது இதுதான். ஸோ இந்த வீடியோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. வீடியோ பார்த்தாங்க மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க. பை गाइस.